தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வழங்குவதற்காக உங்களோடு இணைவது உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் நான் உங்கள் கல்பனா. இந்த வாரத்திற்கான 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போறோம். அதற்கு பிறகு உங்க சந்தேகத்திற்கான கேள்விகளுக்கான பதில்களை வழங்க போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். திரையில தெரியிற நம்பரை பாருங்க. நீங்க பிறந்த நேரம், மாதம், ஆண்டு இதெல்லாம் துல்லியமா இருக்கணும். பிறந்த இடம் உடனே நீங்க ஃபோன் பண்ணுங்க. உங்களோட சந்தேகம் என்னன்னு நீங்க சொல்ல வேணாம், நம்ம சாரி சொல்லிடுவாரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். தேங்க்யூ சார். சார் 2024ஓட இறுதி சுற்றுல இருக்கும். ஸோ 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கறதுக்காக நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்பிச்சிடலாமா? இந்த வார பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்துடலாம் சார். முதல்ல மேஷ ராசிக்கானது. இந்த மேஷ ராசிக்குமா இந்த வருஷம் முடிய போகுது. அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நடுவில் லீவு அது இதெல்லாம் வரும். வெளி ஊரோ வெளி பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கோவிலுக்கோ ஏதோ ஒன்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் இவங்களுக்கு அந்த பலனை கொடுத்துருவார். அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அதிகமான மார்க்கும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கும் இவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகுவும் அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் புதிய முயற்சிகள் இந்த வாரம் அவங்களுக்கு கை கூடுற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் மேஷராசிக்கு இந்த வாரம் நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா அந்த பலன் கை மேலே கிடைக்கும். வார இறுதி நாள் மட்டும் இல்லை, வருஷ இறுதி நாள் இது. தெளிவான சிந்தனையோடு செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. வேற என்ன கேட்குறீங்க? மேஷ ராசிக்கான கலர் எந்த கலர் போட்டால் அவங்களுக்கு லக் அடிக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு நீல நிறம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக இவங்களுக்கு லைட்டு ஸ்கை ப்ளூ நல்லா இருக்கும். சிகப்பும் மஞ்சளும் நல்லா இருக்கும். அற்புதமான நிறமாக அமையும். கர்ச்சீஃபு இல்லைன்னா ஒரு டவல் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். திசை சார்? திசை கிழக்கு அல்லது வடக்கு, இந்த 2 திசைகள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். நியூமெரிக்கல் பவர் 3, 5, 9 இந்த 3மே இவங்களுக்கு சாதகமான எண்ணாக இருக்கும். நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு. காஞ்சிபுரத்துலேருந்து ஜீவானந்தம்னு கால் பண்ணியிருக்கீங்க. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் ஜீவானந்தம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். பையன் ஜெய நரேஷ். சொல்லுங்க நரேஷ். பிறந்தது 10/8/1989. ஓகே. ஆடி மாதம் வியாழக்கிழமை இரவு 11:20. எந்த ஊர்ல பிறந்தீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துலேயே பிறந்தீங்களா? ஆமாம் சார். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாதகமும் நல்லா இருக்கே. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். லக்னம் மேஷம். ஓகே. ஓகே சார். 35 வயது 4 மாதம் 10 நாள். கடந்த 2-3 வருஷமாகவே தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது. அதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? ஆமாம் சார். திருமணம். இப்போ எங்கே இருக்கீங்க? காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம். ரைட். அதே ஊர்லேயே அதே பிள்ளையார் கோவில்லையே சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனாதி தைலம் சுவாமிக்கு வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறது அந்த கிழமை மட்டும் இல்லை, அந்த கிரகத்துக்கும் உகந்தது தான் நான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சந்தனாதி தைலம் வச்சு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு இளநீர்னால் அபிஷேகம் பண்ணி ஒரு 3 வாரம் பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கையில் உள்ள தடை போகும். அதே மாதிரி உங்களுக்கு செய்கிற தொழிலையும் மேன்மை வரும். 3 ஜாதகம் வரும். கொண்டு நீங்கள் அடுத்த சனிக்கிழமை எங்கள் நிகழ்ச்சியில் பொருத்தம் கூட கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார், அடுத்ததா பூங்குழலி திருச்சியிலிருந்து கால் பண்ணியிருக்காங்க. பூங்குழலி மேடம் வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. வணக்கம்மா பூங்குழலி, சொல்லுங்க. 18/8/2003 ஆவடி 1 திங்கட்கிழமை இரவு 11:45. வெரி குட். ரொம்ப இதில் எங்கே இருக்கீங்க? திருச்சியில் லால்குடி பக்கத்தில் நெய்க்கு பையன் ஒரு கிராமம் சார். ரொம்ப அருமையான, ரொம்ப எவ்வளோ ஃபாஸ்ட் இல்லை? நீங்கள் மச்சத்தோடு பிறந்தவர். கழுத்தில் இருந்து இது வரைக்கும் இதுக்குள்ளே ஒரு மச்சத்தோடு பிறந்தவர். மிக அற்புதமான பெண். தெளிவாக பேசுவீங்க. சிந்தனை, தெளிவான சிந்தனை.
கூர்மையா இருப்பீங்க. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. எதிர்காலம் எப்படி? நல்ல வேலை கிடைக்குமா, மேற்கொண்டு படிக்கணுமா, இல்ல திருமணம் ஆகணுமா, லைஃப்ல செட்டில் ஆயிட்டுமா, எது என்னுடைய கேள்வி? இதுதான் உங்க கேள்வி. கரெக்டா? ஆமா சார். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க வேணா ஒரு வார்த்தை கேளுங்களேன். மாசி மறுபற்ற முகம், தெளிவான சிந்தனை, ஆணா பிறக்க வேண்டியது பெண்ணா பிறந்துட்டாங்க. அப்படியா மேடம்? ஆமா மேடம். வெக்கப்படுறாங்க சார். அப்ப அழகா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, தெளிவா பேசுவாங்க. இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனவரியில இருந்து மார்ச்சுக்குள்ள செய்யும் தொழில்ல இடமாற்றம் வரப்போகுது. அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அதே லால்குடியில ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு. அதே லால்குடியில பழமையான சிவன் கோவில் அது. அந்த கோவிலுக்கு தயவு செஞ்சு சிவனுக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுங்க, ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அதுலேயும் இந்த மார்கழி மாதம் ஒரு 3 வாரம் பண்ணுங்க. திங்கக்கிழமையில பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல உத்தியோகம், அதுக்கு அடுத்தது திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம். என்னதான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சா கூட பயப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சரி, இரண்டாவதா ரிஷப ராசியோடது இந்த வாரத்துக்கான பலன்களை பார்க்கலாம் சார். ரிஷப ராசிக்குமா, ஜென்மத்திலேயே குரு இருக்கிறதுனால இவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செய்யும் தொழிலில் எனக்கு மாற்றம் வருமா, அது இந்த வார கடைசியில் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும்னா செலவு இந்த வாட்டி நிறைய இருக்கும். இந்த வருஷ கடைசியில் பெண்களுக்கு போடக்கூடிய அந்த துணி, நகை இதெல்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், நினைச்ச மார்க் வாங்கலாம். சூரிய நமஸ்காரமும் சந்திர வழிபாடும் செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும், நல்லா இருக்கும். கலர் சார்? கலர்ஸ் இவங்களுக்கு மஞ்சள் நிறமும் சிகப்பு நிறமும் ஆரஞ்சு நிறமும் தெளிவான வாழ்க்கை கொடுக்கும், நல்லா இருக்கும். திசை? திசை மேற்கு அல்லது வடக்கு, இரண்டுமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். நம்பர் சார்? நம்பர் நியூமெரிக்கல் 3, 2, 5. இந்த 3 நம்பர் ரொம்ப நல்லா இருக்கும். சார், காலர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. சிவா வேலூர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க சார். சிவா சார் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் ஜாதக பேர் கோகுலகிருஷ்ணன் சார். சரி. கூப்பிடுறது சிவா, கையெழுத்து போறது சிவா சார். என்னங்க இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணன்ங்கிறீங்க, இந்த பக்கம் பார்த்தா சிவாங்கிறீங்க? டேங்கப்பா சார், வெச்சது பேர் கோகுலகிருஷ்ணன்ற சிவான் சார். ஓகே. 15/10/1975 சார். 15/10/1975. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? இரவு 7:38 சார். வேலூர் தான் சார். இரவு 7:38? ஆமா சார். எந்த ஊர்ல பிறந்தீங்க? வேலூர் தான் சார். வேலூரே தான் சார். இப்போ எங்க இருக்கீங்க வேலூர்ல? வேலூர்ல வேலப்பாடியில இருக்கிறேன் சார். நான் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல போன்ல பேசுறீங்களா? போன்ல பேசினுக்கிறேன் சார். நான் அப்படியா? வீடு எங்க? வீடு வேலப்பாடி சார். சரி. உங்க ஜாதகத்துல 2 சமாச்சாரம் கேள்வி கேட்டு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. 1 தொழில்ல வருமானம், 2 உங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அடிக்கடி பாதிக்குது. வயிறு, நரம்பு எல்லாத்த விட எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். தூக்கம் இல்லை, ஒரு டீப் ஸ்லீப் இல்லை அப்படிங்கிறது உங்களது கேள்வி. கரெக்டா? தொழில் ஆமா சார். உடம்பு தான். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? காய்கடை சார். சார் தயவு செஞ்சு ஒரு முறை என்ன பண்றீங்க, இந்த 31ஆம் தேதிக்குள்ள, இந்த இயர் முடியறதுக்குள்ள திருநள்ளாறு அப்படிங்கிற கோவிலுக்கு, சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லை சார் என்னால் அந்த அளவுக்கு போக முடியாது சார், எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க வீடு பக்கத்திலேயே வேலூர்ல இருந்து ரொம்ப பக்கம் பள்ளிக்கொண்டா அப்படின்னு. சரி சார். பெருமாள் கோயில் போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன் சார். பள்ளிக்கொண்டா பெருமாள் கோயில் போயிருக்கிறேன் சார். போயிருப்பீங்க. ஆனா இதை நீங்க பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. சுவாமியினுடைய பாதம் யாருமே பார்க்க முடியாது, தெரியுங்களா? ஆமா சார். கரெக்ட் சார். அது ஒரு பக்கமா போய் நின்று அப்படி நின்று பார்த்தாதான் பள்ளிகண்டா சுவாமி பெருமாளினுடைய பாத தரிசனம் கிடைக்கும். 3 வாரம் வெள்ளிக்கிழமையில இந்த மார்கழி மாசத்துல போயிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு பண்ணிட்டு வாங்க, பாத தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நீங்க கேட்கிற உடல் ஆரோக்கியம், செய்யும் தொழில வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
சார் அடுத்ததாக மகாலட்சுமி திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். மகாலட்சுமி உங்ககிட்ட இந்த வார ராசி பலன் கேட்க வந்திருக்காங்க சார். அம்மா மகாலட்சுமி சொல்லுங்கம்மா, திருவாரூர். ஆமாங்க சார். சொல்லுங்கம்மா. என் பையனுக்காக கேட்குறேன் சார். கேட்ட பார்த்து கொடுங்க. 5/10/2017 வியாழக்கிழமை மதியம் 2:02. எந்த ஊர்ல பிறந்தார்? திருவாரூர் தான். பேர் என்ன வச்சிருக்கீங்க? ஸ்ரீ சாய்ரக்ஷன். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. ஆமாங்க. கரெக்டா? ஆமாங்க சார். இவன் என்ன படிப்பான், எதிர்காலம் நல்லா இருக்குமா, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சார். எதையாவது ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருக்கான், நோண்டிக்கிட்டே இருக்கான், இல்லைன்னா என் உயிரை எடுக்கிறான் சார், பெண்டை கட்டி போடுறான். இதுலயே எனக்கு டயர்ட் ஆகி போகுது உடம்பு. இதுதானே உங்க கேள்வி? ஆமாங்க சார். ஆமாங்க சார். என்ன பண்ணலாம்? அவனை பேர் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. ரெண்டாவது மீன ராசியில இருக்கான், அற்புதமான பையன். இவன் என்ன படிக்க போறான் தெரியுங்களா? சொல்லுங்க சார். என்ன பேர் சொன்னீங்க? சாய்ரக்ஷன். அவனுக்கு வந்து டாக்டர் படிக்கக்கூடிய ஜாதக கணிப்பு இருக்கு. மெரிட்ல வருவான், ஆன் மெரிட் வருவான். நீங்க ஒன்றும் பணம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க நினைக்கிறத சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சி. ரெண்டாவது, இப்போ அந்த பிள்ளை என்ன பார்த்திருக்கனா? இல்ல சார், பார்க்கல. ஆனா பையனை கொஞ்சம் தொட்டு பாருங்க, 1 டிகிரி சூடு ஜாஸ்தி இருக்கும். ஆமா சார், ஹீட் பாடி தான் சார் அவனுக்கு. அவன் சூரிய புத்திரன், சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இவனுடைய ஜாதகத்துல அற்புதமா படிப்பான். எந்த கோவிலுக்கு போகணும் தெரியுங்களா? திருவாரூர்னு சொன்னா வேற கோயில் சொல்ல முடியுமா? தியாகீச பெருமான். அந்த கோவில்ல போயிட்டு சுவாமிக்கு கொடுக்குற நெய்வேத்தியத்தை வாங்கி சாப்பிடுறதுக்கு டெய்லி கொடுங்க. ஒரு வாயாவது சாப்பிட சொல்லுங்க. அந்த தியாகீச பெருமானுடைய பிரசாதத்தை இவன் சாப்பிட்டாலே மெமரி கூடும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க நோய் ஏற்பட்டு அதை தீக்கணும், அதை பிறக்கணும் அப்படிங்கிறது தான் இவன் பிறந்து வந்திருக்கான். ஆகவே சுவாமியினுடைய பிரசாதம் சாப்பிட சொல்லுங்க. எல்லாருக்கும் நான் பரிகாரம் சொன்னேன். ஆனா இவனுக்கு போய் அங்க பரிகாரம் என்னன்னா, சுவாமியினுடைய பிரசாதம். அங்க ஒரு பிரமாதமான தோசை போடுவாங்க, அதை வாங்கி கொடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சார் அடுத்ததாக மிதுன ராசிக்கான பலன்களை பார்த்துடலாமா? கோபத்தை விட்டுறணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறார். பயணத்துல மிக கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக இரவு பயணம், 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே நான் டபுள்ஸ் போகிறேன், ட்ரிபிள்ஸ் போகிறேன், அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் இந்த பயணத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கால் வலி, மூட்டு வலி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பம் வரணும் அப்படின்னா, விநாயகருக்கு வந்து அருகம்புல் வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த அருகம்புல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து பஸ்மமாக்கி டெய்லி வச்சுங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் போகும். வருஷ கடைசி தானே, அப்படி ஒன்றும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடும், கவலைப்படாதீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிதுன ராசிக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். வேற என்னம்மா? சார் கலர் சார், வண்ணம். மஞ்சளும் ஆரஞ்சு நிறமும் வெள்ளையும் உங்களுக்கு நல்ல மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது. மிதுன ராசிக்கான திசை? திசை வந்து கிழக்கும் வடக்கும். நியூமெரிக்கல் பவர்? நியூமெரிக்கல் பவர் 5, 7, 9. இப்போ மார்கழி மாதம் அப்படின்னாலே கோலம் போடுறது, பூசணிப்பூ, இதெல்லாம் ரொம்ப சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. என்ன சார் சம்பந்தம் மார்கழி மாதத்துக்கும் கோலத்துக்கும்? முதல்ல இந்த கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து நோட் புக்கில் வந்து வரைஞ்சி, உங்கள் வீட்டில் இப்படி கோலம், எங்கள் வீட்டில் இப்படி கோலம், உங்கள் வீட்டில் அத்தைப்பூ கோலம், எங்கள் வீட்டில் கலர் கோலம், உங்கள் வீட்டில் தேர் போடுறோம், எங்கள் வீட்டில் கார் போடுறோம் அப்படின்னு ஒரே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மூதாதையர்கள் நம்ம வீட்டு தெருவா நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நல்ல பசும் சாணியில் வந்துட்டு பூசணிக்காயோட பூவெல்லாம் வைப்பாங்க. அதில் ஒரு 5 வகையான முக்கிய பூக்கள்லாம் வைப்பாங்க. இது எதுக்காக வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு நெருப்பு எரிக்கிறதுக்கு வேணும். இதெல்லாம் சாணத்தை வந்து தட்டி இதை என்ன பண்ணுவாங்க, பஸ்மமாக்குவாங்க. அந்த பஸ்மமாக்குறத வந்து பொங்கல் வரும்போது பஸ்மம் ஆகிடும். அந்த பொங்கல் வைக்கிற பானைக்கு இதுதான் ஏரியா யூஸ் பண்ணுவாங்க. அந்த பஸ்மத்தை நிறைய பேர் வச்சுவாங்க. அதே மாதிரி பொங்கலில் வர்ற தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த மேலே வர்ற தண்ணிக்கு பேர்
அது பொங்கல் தண்ணி கிடையாது, கூந்தல் நீர்னு பேர். அந்த கூந்தல் நீரை தான் வீடு முழுவதும் தெளிப்பாங்க. இந்த கோலத்துக்கும் இந்த கூந்தல் நீருக்கும் இந்த பசும் சாணத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம். நாகரிகம் முற்று போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் அன்னைக்கு 12 மணி 1 மணி வரைக்கும் பெண்கள் எல்லாம் கோலங்கள் போட்டு இதை ஒரு பெரிய கலையான. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, கோலம் போட தெரிஞ்ச பெண்ணுக்கு வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவே பாதிக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஷாக்கிங் நியூஸாக இருக்குது சார். இது ஷாக்கிங்கே கிடையாது. புள்ளி வச்சு கோலம் போடுறீங்கல்ல, எந்த புள்ளியில் நீங்கள் எப்படி நிற்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த புள்ளியில் சுழிக்கணுமா, இந்த புள்ளியில் யூடர்ன் பண்ணணுமா, இந்த புள்ளியை வந்து சுழிச்சுக்கிட்டு போகணுமா, எத்தனை புள்ளியில் கோலத்தை முடிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே நிறுத்தணும், மாமியார்கிட்ட எப்படி பேசணும், நாத்தனார்கிட்ட எந்த யூடர்ன் அடிக்கணும், எந்த ஊரில் எப்படி வாழணும், தனியாக புள்ளி இருந்தாலும் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழணும், எத்தனை புள்ளி கோலம். அந்த புள்ளியை ஒத்தையா ரெட்டையா பட்டையா போடணுமா கலராக போடணுமா, இதையெல்லாம் தெரிஞ்சு எங்கே நிற்கணும்னு நிற்கிறீங்களோ, அந்த கோடை இணைக்கிறீங்களோ, அதற்கு தேவை பொறுமைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ஹார்ட் பீட்டும் ப்ரெஷரும் நார்மலாக இருக்கும். எதையும் பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய மனோபாவம் வரும். அதனால தான் பெண்கள் அந்த காலத்தில் கோலம் போடணும்னு சொன்னாங்க. அந்த கோல புஸ்தகத்தை வாங்கிறதுக்கு பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா? ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் தயவு செஞ்சு என்னுடைய ஆண்டாள் பாவை திருப்பாவை பாடி பாவை நோன்பு இருந்து சுவாமியை பார்க்கறதுக்காக எல்லோரும் எழுந்து வாங்கன்னு கூட்டிக்கிட்டு அந்த பஜனை பாடிக்கிட்டு வராங்க. அவங்க வரும்போது அந்த காலில் அந்த கோலங்கள் பட்டு அந்த பாதங்கள் நோகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் நம்ம போடுறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பண்ணிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். உங்களுடைய மூதாதையர்கள் தேடி வருவாங்க. வீடே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எந்த வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழலாம். தேங்க்யூ சார். நானும் நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிங்கம்மா. நாளைக்குன்றதை விட ஆன்மீகத்தில் இன்று இப்போது இப்படியே அப்படிங்கிறது தான் ஒரு ரகசியம். ஆகவே இன்னைக்கு நைட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கோல புஸ்தகத்தை எடுத்துகிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிடுங்க. அடுத்ததாக கடக ராசிக்கான பலன்களை பார்த்துடலாம் சார். கடக ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா. பொதுவாகவே இவங்களுக்கு 3 மாதம் பொறுத்து வரப்போகிற பிரச்சனைகளுக்கு இப்போவே விதை போட ஆரம்பிச்சிடுறாங்க. தொழிலுக்காக, ஆரோக்கியத்துக்காக, மன நிம்மதிக்காக புதிய முயற்சி கை கொடுக்கும். புதிய நட்பு வட்டம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வெளியூர் பயணமோ, வெளி மாநில பயணமோ, வெளிநாடு பயணமோ இவங்களுக்கு சித்திக்கும். ஒரு 10 நாள் 15 நாளில் பக்கத்தில் எங்கேயாவது பாம்பேயோ கல்கட்டாவோ போயிட்டு வர மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த காலகட்டத்தில் கோல்டு சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்க. ஓகே சார். கடகராசிக்கான திசை கிழக்கும் வடக்கும். வண்ணம் வந்து சிகப்பும் மஞ்சளும். கடகராசிக்கான நியூமெரிக்கல் பவர் 1, 3, 5. சரி, ஒவ்வொரு ராசிலையும் குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்கள பற்றி கேட்குறாங்களே, நமக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. சும்மா குழந்தைகளுக்கான இருக்கிற ராசிக்கெல்லாம் விட்டுருங்க. இந்த கடக ராசிக்கு மாத்திரம் முதல்ல கரெக்டாக கேளுங்க. பாவம் அந்த பசங்க ஏற்கனவே அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு எப்படி மார்க் வரப்போகுதுன்னு ஏற்கனவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் வராது. நல்லா படிக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி நல்லது. இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ஓரளவுக்கு பார்டராக இருந்தால் கூட ஆனுவலுக்கு இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த டைமில் வேறு உங்களுக்கு மாறப்போகுது சனி. ஆகவே இது நல்ல கொஸ்டின். இந்த பிள்ளைங்க வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கினா கூட அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க. தட்டி கொடுத்து போங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த பிள்ளைங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு அந்த அஷ்டம சனி போன உடனே மெமரி கூடும். தேங்க்யூ. அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக தாம்மா இருக்கணும். ஓகே சார். குறிப்பாக அவங்களுக்கு வாயை கட்டணும். இந்த வருஷ கடைசியில் அவங்களுக்கு வருமானங்கள் கூட இருக்கும். நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய காலம். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பஞ்சாயத்து பண்ணுறது, தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறது அதெல்லாம் வேண்டாம். இந்த வேலை நம்ம உண்டு, நம்ம
தொழில் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். சார் சிம்ம ராசிக்கான நம்பர் சார் 1, 3, 5 நல்லாயிருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும். சிம்ம ராசிக்கான வண்ணம் சார் வண்ணம் சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், அந்த டிண்டட், அந்த சூரியனது டிண்டட் அந்த நிறம் இருந்தால் நல்லாயிருக்கும். திசை திசை கிழக்கு, கிழக்கு அல்லது வடக்கு, இந்த இரண்டுமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். அற்புதமான பலனை கொடுக்கும், நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். அடுத்ததாக கன்னி ராசிக்கான பலன்களை பார்த்துடலாமா? இவங்க இந்த வாரம் எங்கேயோ டூர் போக போகிறாங்க, கோவிலுக்கோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துக்கு இவங்க போக போகிறாங்க. அது ஒரு மன நிம்மதியை தேடி போவாங்க. அது குலதெய்வ வழிபாடாக கூட இருக்கலாம். மன நிம்மதியும் சந்தோஷம் வர்றதுக்காக போவாங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா எதிர்வரும் ஆண்டு புத்தாண்டு இவங்களுக்கு புதிய ஆண்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் இருந்து வந்த விரயத்துக்கு இந்த வாரம் வித்துட்டாங்கன்னா அது அநேகமாக ஜனவரியில் இருந்து புதிய முயற்சி, புதிய வாழ்க்கை, புதிய தொழில் இதெல்லாம் நல்லா அமையும். இந்த ஜனவரிக்கு மேலே செய்யக்கூடிய அந்த புதிய தொழிலுக்கு இந்த வாரம் நான் விதை போடணும்னு சொன்னேன். அதுக்கான நட்பு வட்டம்லாம் சரியானபடி அமையும். வருமானமே இல்லைனா கூட அந்த வருமானம் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைகளாகட்டும், பெண்களாகட்டும் உடல் ஆரோக்கியம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ஷேர்ஸில் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க இந்த ராசியில் நிறைய இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் இந்த ஆண்டு பொறுமையாக பார்த்து இந்த வாரத்தில் ரொம்ப வாயை விடாமல் நிதானமாக பொறுமையாக போங்க. உங்களுக்கு அதுக்கான பலன்கள் வந்து அந்த முதல் வாரம் உங்களுக்கு செயல்படி ஆகும். சார் கன்னி ராசிக்கான வண்ணம் சார் கன்னி ராசிக்கு வண்ணம் வந்து சிகப்பும் மஞ்சளும் அற்புதமான பலன் கொடுக்கும். திசை திசை வந்து கிழக்கும் மேற்கும் நல்லாயிருக்கும். நம்பர் 1, 3, 7. ஓகே சார், இது நல்லாயிருக்கும். சார் எனக்கு இன்னொரு விஷயம் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். மார்கழி மாசத்துல எந்த கோயிலுக்கு போனாலும் தினமும் பிரசாதம் பொங்கலாக கொடுக்குறாங்க. ஒரு இட்லி கெட்டி சட்னி கொஞ்சம் வேற வெரைட்டியாக கொடுத்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு மார்கழி மாதத்துக்கும் இவங்க ஒரு கோயிலாக போயிட்டுருக்காங்க. அது நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருங்களேன். அது எதுக்கு அந்த வெண்பொங்கல் கொடுக்குறாங்க? நீங்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கல்ல, ஆனால் அது கஷ்டம் இல்லை. அந்த பொங்கலில் நீங்கள் என்னெல்லாம் சேர்ப்பீங்க? மிளகு. முதல் பாயிண்ட்டை என்ன சொல்கிறீங்க? மிளகு, அப்புறம் சீரகம். இந்த மிளகு மாதிரி ஒரு மிகப்பெரிய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மருந்து வேற எதுவுமே கிடையாது. சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின கடவுள் கிடையாது, மிளகுக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மார்கழி மாதம் குளிர், நல்ல சில்லுன்னு காற்றடிக்கும், பனி பெய்யும். இதில் வந்து நீங்கள் பஜனை பாடிட்டு எல்லா கோவிலுக்கும் போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி ஒரு 5-5:30 மணிக்கு சுட சுட அந்த வெண்பொங்கல் கொடுப்பாங்க. அதில் சட்னிலாம் ஒன்றும் தரமாட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த சுட சுட அந்த மிளகு. நீங்கள் இந்த பொங்கல் சாப்பிட்றது எப்படின்னு அதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணோம். ஏன் தெரியுங்களா? 2 மிளகு முதல்லையே கடித்து அதை தூள் பண்ணிடணும். அந்த காரம், அந்த குளிருக்கு, அந்த காரத்துக்கு அந்த பொங்கல் கரெக்டாக சீரகத்தோடு சேர்ந்து சேரும்போது அந்த காரம் உங்களுக்கு சளி இருந்தால் கூட போயிடும். கோல்டு, காஃபு இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் மறுநாளும் காலையில் வரணும் இந்த மார்கழி மாதத்துக்கு அப்படின்னு மருந்தாக அங்கே பொங்கலை தராங்க. இதுதான் ரகசியம். அப்போ இனிமேல் நீங்கள் 2 இட்லி சட்னிக்கு ஏற்பாடு பண்ண மாட்டீங்கல்ல, பொங்கல் சாப்பிடுங்க. அது ஒரு மருந்து, அது ஒரு பிரசாதம். இது வந்து ஆரோக்கியத்தை தரும். அந்த நிறைய பேர் பொங்கல் சாப்பிடும்போது அந்த மிளகெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருவாங்க. முதல்ல அந்த மிளகை கடித்து சாப்பிடுங்க. அந்த காரமும் அந்த மிளகும் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சார் அடுத்ததாக துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். துலா ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா? உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மருத்துவ செலவு மட்டும் இல்லை, எல்லாமே குறையும். வருமானங்கள் கூடும், சேமிப்பு கூடும். இந்த வருஷ கடைசிக்கு உண்டான செலவுகளுக்கு உங்களுக்கு நிறைய பணம் வரும். நீங்கள் கூட வெளி ஊரில் எங்கேயோ ஒரு டூர் போகிற மாதிரி இருக்குது. கோவிலுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஷிரடியாக இருக்கலாம், பாம்பேக்கு போகலாம், கல்கட்டா போகலாம், அல்லது அயோத்தியா போகலாம். அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு இந்த வாரம் நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணுங்கள். லீவ் வருது. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க, பெண்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் இந்த மாதம் வந்து
ஆரோக்கியத்தை தரக்கூடிய மாதமாகவும் வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் 1, 3, 5 அந்த எண் வந்து சாதகமான எண். அந்த எண்ணை உபயோகப்படுத்திங்க. சிகப்பும் மஞ்சளும் ப்ளூவும் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி கிழக்கும் மேற்கும் இவங்களுக்கு உத்தமமான பலனை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும். வேற என்னம்மா? துலாம் ராசிக்குன்னு ஏதாவது தெய்வீக வழிபாடு ஏதாவது தெய்வீக வழிபாடு இவங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு இந்த டைமில் பண்ணாங்கன்னா, இந்த கிரக ஸ்திதியில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இவங்களுக்கு சூரியன் இருக்கார். இந்த வாரம் மட்டும் இல்லை, இவங்களுடைய ஜாதகத்தில் சூரிய வழிபாடு செஞ்சாங்கன்னா தேக ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் இது அத்தனையும் வரும். நல்லாயிருக்கும் சார். தேங்க்யூ. அடுத்ததாக விருச்சகம் சார். விருச்சகத்துக்கு வந்து கொஞ்சம் உடம்புல அக்கறை வேணும். குறிப்பாக வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இப்போ மிளகு. ஏன் சார் பொங்கலுக்கு வந்து மிளகு எப்படி சார் எப்போ பார்த்தாலும் பொங்கலாக இருக்கே அப்படின்னா, இந்த பொங்கலுக்கும் இந்த மிளகுக்கும் உள்ள சம்பந்தம் இப்போ தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் மிளகு, இந்த காரம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான சளி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. மன நிம்மதி தரும். செய்கிற தொழிலில் மேன்மையும் வருமானமும் அதிக பொறுப்பும் மன நிம்மதி தரக்கூடிய வாரமாக இது இருக்கும். ஒன்று பயணத்தில், இரவு பயணத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. இருட்டில் வந்து நான் கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பதமாக நடந்து போங்க. பெண்களுக்கு இது அற்புதமான வாரமாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் பலம் கூடும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும் வருஷ கடைசி வார கடைசியில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும். அதனால உடனே பேனிக் ஆகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக பார்த்து நிதானமாக திங்கக்கிழமைக்கு மேலே சரியானபடி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சிந்தனைப்படி செய்யுங்க. அடுத்தவன் சொல்கிறதபடி கேட்காதீங்க. இவங்களுடைய எண்ணில் வந்து 3, 5, 9ஆம் எண் நல்லாயிருக்கும். கிழக்கும் மேற்கும் அற்புதமான திசையாக இருக்கும். இவங்களுக்கு மஞ்சள், சிகப்பு, பச்சை நல்லாயிருக்கும். சார், விருச்சக ராசி மட்டும் இல்லாமல் எல்லா ராசிகளுக்கும் பொதுவாக ஒரு தெய்வீக வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இந்த கடவுள் நீங்கள் எல்லா ராசிக்காரங்களுமே கும்பிடலான்னு அப்படி ஏதாவது இருக்கா? நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும். 2 கிரகங்கள், மற்ற 9 கிரகங்கள் 7 கிரகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் காலையில் சூரியன் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், சந்திரன் தெரியும். இந்த 2 பேரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். பௌர்ணமியில் எப்படி சந்திரனை வழிபடுவீங்களோ அதே மாதிரி ஒரு ரகசிய பரிகாரம் அமாவாசைக்கு உண்டு. நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி சந்திரனுக்கு பூஜை அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம பண்ணுறோம். ஆனால் அமாவாசைக்குன்னு ஒரு பூஜை இருக்குது. அந்த அமாவாசைக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் பித்ருக்களுக்கும் உண்டான பூஜை அப்படிங்கிற பூஜை அது. அந்த பூஜையை நீங்கள் தெளிவாக செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தரலைனா கூட அந்த அமாவாசை பூஜைங்கிறது மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கிரக பீடைகளும் போகும். 27 நட்சத்திரக்காரர்களும் இதை செய்யலாம். அடுத்ததாக தனுசு நேயர்களுக்கான பலன்கள். இவங்களுக்கு இப்போ பார்க்கும்போது, இந்த வாரம் பார்க்கும்போது சூரியன் ஜென்மத்திலே இருப்பாப்புல. அதனால முக்கால்வாசி அவங்க கோபப்படாமல் விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து இப்போது சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே இருக்குது. தாயினுடைய ஆரோக்கியம் மிக கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இவங்க ஜாதகத்தில் இந்த வாரம் பயணம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை இவங்க வீட்டிலே இருந்தாலும் சரி, பொறுமையாகவும் அந்த பயணத்தில் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் போனாங்கன்னா நல்லாயிருக்கும். திசை சார் 3, 5, 9 எண் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிழக்கும் வடக்கும் இவங்களுக்கு லாபம் தரக்கூடிய திசையாக அமையும். தனுசுக்கான வண்ணம் நிறங்கள் வந்து ஆரஞ்சும் ரெட்டும் மஞ்சளும் நல்லாயிருக்கும். சார், இந்த மாதம் வந்து மார்கழி மாதம், நிறைய சந்தேகங்கள் இதில் இருக்குது. பாவை நோம்புனா என்ன சார்? பொதுவாகவே திருப்பாவை அப்படின்னு நம்ம 30 பாசுரம் படிக்கிறோம். ஆனால் நம்ம தாயார் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இறைவனோடு எப்படியெல்லாம் ஐக்கியமாகணும். இந்த 30 பாசுரங்கள் பாடி ஆண்டாள் வந்து இறைவனையே ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாளினுடைய சரித்திரம் கேட்டாலும் புண்ணியம், அதை சொன்னாலும் புண்ணியம். 30 பாசுரங்கள். இன்றைக்கி வர்ற ஜோதிடர்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் சொல்கிறாங்க.
ஆனால் இந்த திருப்பாவையில் பாவை நோன்பு இருந்து நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த பொங்கல்லாம் சாப்பிடணும், தேக ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது. அது மட்டும் இல்லை, அந்த காலையில் காந்த அலை உஷா காலத்தில் நீங்கள் எழுந்து சூரியன் அப்படியே இளம் சிவப்பாக வர்ற நேரத்தில் அந்த காலையில் எழுந்துக்கிற பழக்கம் வேணுங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கப்படுறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுந்துட்டீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் சாதனை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்காக தான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பாவை நோம்பில் இந்த 30 பாசுரத்தை சொல்லணும். ஆண்டாள் எப்படியெல்லாம் பெருமாளோடு சேர்ந்தாலோ, இறைவனிடம் முக்தி பெற்றாலோ அப்படி நமக்கும் வழிகாட்டினாங்க. நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் யாவும் பெற வேண்டும், நான் மட்டும் முற்றி பெற்றால் போதாது, நெய் உண்ணோம், பால் உண்ணோம் அப்படின்னு இதெல்லாம் கூட நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தேவை அந்த நாராயணா நாமம், எங்களுக்கு தேவை அந்த பெருமாளுடைய திவ்ய தரிசனம் அப்படின்னு அந்த பாசுரம் சொல்லி சுவாமியை சேவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சுவாமி சேவை தான் உங்களுக்கு முக்கியமானது இந்த மார்கழி மாதம். நன்றி சார், பாவை நோம்பு பற்றி சொன்னதுக்காக. அடுத்ததா மகர ராசிக்கான இந்த வார பலன்களை பார்க்கலாம். மகர ராசிக்கு கொஞ்சம் கண்ணு பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருக்கும். அது மாத்திரம் இந்த வாரம் பார்த்துங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தேவையில்லாமல் சிந்தனையை விடுங்க. அவங்க ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி. குறிப்பாக பெண்களுக்கு இது கொஞ்சம் உடம்பை பாதிக்கும். வயிற்றுக்கு கீழே அவங்களுக்கு அடி வயிறு பிரச்சனை இருக்கும், மூட்டு வலி, கால் வலி இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போடுங்க. அதில் இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. அதை முதல்ல மன நிம்மதி கொடுக்கும், தொழில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வருமானம், சீரான வருமானம் வரும். இந்த மாத கடைசியில் உங்களுக்கு அற்புதமான இடமாற்றத்துக்கு ஒரு வழிவகுக்கும். உங்களுக்கு 7ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் அற்புதமான பலனை கொடுக்கும். கருப்பும் மஞ்சளும் உங்களுக்கு அற்புதமான நிறம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தெற்கு புறமும் வடக்கு புறமும் உங்களுக்கு சாதனையாக இருக்கும். செய்கிற தொழிலில் தெளிவாக செஞ்சிங்கன்னா இந்த வாரம் நல்லாயிருக்கும். சார், மகர ராசிக்கான வண்ணம் சொல்லிட்டேன் சார். எல்லா ராசியிலுமே அரசு பணிக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தொழில் தொடங்குறவங்களா இருக்கலாம், எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்தந்த தெய்வங்களை வழிபட்டால் கை கூடும் அப்படிங்கிறது இருக்கா சார்? கண்டிப்பாக. அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் கிடையாது, அந்த கிரகங்கள் மாறுது இல்லைங்களா? அந்த கிரகங்கள் மாறும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய பலனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் சொல்லலாம். அந்தந்த நான் நேற்று பண்ணேன் சார், அதே பரிகாரமாக இன்றைக்கி அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி கிரகங்கள் மாறும்போது அதற்கு உண்டான பரிகாரங்கள் மாறும். அதனால தான் வார பலனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பரிகாரங்கள். சார், சென்னையிலிருந்து குமரன்றவங்க கால் பண்ணியிருக்காங்க. குமரன் சார் வணக்கம், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 17 பிப்ரவரி 2006. எத்தனை மணிக்கு சார்? 4:35 மாலை. எந்த ஊர்ல? சென்னை. பேர் என்னங்க சார்? பிரணவி. சென்னையில் எங்கே இருக்காங்க? சென்னையில் நாங்கள் பாலவாக்கத்தில் சார். பாலவா. சரி, ஓகே. இவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் எதிர்காலமும் எப்படி அமையும், எப்படிப்பட்ட படிப்பு அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. உண்மைதான் சார். இவங்க ஜாதகத்தில் இப்போ ராகு மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. உடம்பு கொஞ்சம் படுத்தும், நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்கள். அதே மாதிரி சிவபெருமான் சிவ வழிபாடு திங்கக்கிழமை தோறும் இதை செய்யும்போது இவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் வரும். முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு 3 திங்கக்கிழமை வழிபடுங்க, உடல் ஆரோக்கியம் வரும். ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. இன்னும் ஏதாவது இருந்தால் பேசுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சார். சார், அடுத்ததாக சிவபாலன் காரைக்குடியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. சிவபாலன் சார் வணக்கம், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சிவபாலன், காரைக்கால். சொல்லுங்க, காரைக்கால் சொல்லுங்க. ஆமா, பிறந்தது நாகப்பட்டினம் செம்பியன் மகாதேவி. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் 22/1/1971. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? காலையில 8:28. இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ காரைக்காலில் இருக்கும். காரைக்காலில் இருக்கீங்க, வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க, கரெக்ட்? ஆமாம் சார். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மறுபோ மச்சமோ ஒன்று இருக்கும், கரெக்ட்? இருக்கு சார், ஆனால் மீன ராசி வர. மீன ராசியா?
அது எப்படி வரும்? நீங்கள் கொடுக்குற டேட்டுக்கு இதுதான் வரும். ஏன்னா மாறவே மாறாது. வேற டேட் மாறுச்சுன்னா 22/1971 அதில் வந்து அனுஷ நட்சத்திரம் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் சனி சம்பந்தமான பிரச்சனைகளும் செய்யும் தொழிலும் பாதிக்கும். இந்த ஒன்று தானா உங்களுக்கு பிரச்சனை? தொழிலையும் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை. இதுக்கெல்லாம் ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க. முதல்ல மனசை வந்து தெம்பாக வச்சுங்க, சந்தோஷமாக வச்சுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரைட் சார். அடுத்ததாக கும்ப ராசிக்கான ராசி பலன்கள். கும்ப ராசிக்குமா இப்போ இவங்களுக்கு 7.5 பீரியட் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சரியான தருணம். இந்த திருப்பாவை நேரம், பாவை நோன்பு நேரம். பெண்களாக இருந்தால் அந்த நோன்பை கடைப்பிடிங்க. ஆண்களாக இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு கோவில்லையும் தானம் வாங்கி கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. நான் ஏன் எல்லாருக்குமே இந்த கும்பராசிக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு குரூஷியலான பீரியடு. இந்த வாரம் இவங்களுக்கு வந்து தெளிவாக முடிவெடுப்பாங்க. நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஆனால் உடம்பு கொஞ்சம் சோம்பேறித்தனமும், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி என்ன இருக்குது, அப்புறம் செய்வோம் அப்படின்னு நாளைக்குன்னு தள்ளி போடுவாங்க. அதை செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். 6ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஆரஞ்சு நிறமும் நீல நிறமும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். தெற்கும் வடக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான திசையாக அமையும். இருந்தாலும் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணம் வேண்டாம். அதில் காலில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிதானமாக போங்க, பொறுமையாக போங்க. பகலில் எந்த காரியத்தையும் செய்யுங்க. வேற சரி, இறுதியாக மீனம். மீன ராசிக்காரர்களுக்குமா இந்த வாரம் நல்லா இருக்குமா. புதிய முயற்சிகள் பலன் தரும். வருமானங்கள் கூடும். அது வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடோ வெளி மாநிலத்திலேயோ இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புதிய முயற்சிக்கு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய வாரம். நேரத்துக்கு சாப்பிடணும். கொஞ்சம் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். தானியங்கள் நிறைய எடுத்துக்கணும். இவங்களுக்கும் இந்த ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் போகிறது, இதெல்லாம் காரியம் சித்திக்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட்டாங்கன்னா எதிர்வரும் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிக்கு அது நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க ஜாதகத்தில் 1, 3, 5 நல்லா இருக்கும். சிகப்பும் மஞ்சளும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்கும். கிழக்கும் வடக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையாக அமையும். வேற என்னம்மா? சரி, இந்த வாரம் 12 ராசிகளுக்கான பலன்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனாம் சுகினோ பவந்து. நேயர்களே, இந்த வாரம் நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.